எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு சம்மர் கூல் ட்ரிங்கோட ரெசிபி தான் செய்ய போகிறது. கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிற ஒரு கேரட் ட்ரிங்க். 2 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவில் தான் நம்ம செய்கிறது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட் தோல் எடுத்ததுக்கப்புறம் சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அது மிக்ஸி ஜார்க்குள்ளே மாற்றிக்கோங்க. கூடவே 1/2 இன்ச்சு சைஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு ஒரு ஏலக்காய் வேண்டியதில்லை. ஏலக்காயில் உள்ளே இருக்கிற விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையிலிருந்து ஒரு 2 இல்லை 3 விதை மட்டும் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்தா போதும். கேரட்டோட பச்சை ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டு போகிறதுக்காக தான் சேர்க்கிறது. ஏலக்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துருச்சு அப்படின்னா ஏலக்காயோட மனம் தான் முன்னாடி நிற்கும். அதனால ஏலக்காய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா கூலாக இருக்கிற தண்ணியும் ஊற்றிருக்கு. எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் அரிச்சு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தான் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு நமக்கு அப்ராக்சிமேட்டாக 1/2 லிட்டர் அளவுக்கு ஜூஸ் தேவைப்படுது. 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் கேரட் அரைச்சி எடுத்துருக்கு. அரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிச்ச 1/4 லிட்டர் தண்ணி மிக்சிக்குள்ளே ஊற்றி ஒரு டைம் நல்லா கலக்கி அதுக்குள்ளே ஊற்றி அதுவும் அரிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ஒன்றா ஊற்றி கேரட்டில் அரைச்சி எடுத்தால் சீக்கிரம் அரையாது. அதனால தான் நம்ம பாதி தண்ணி ஊற்றி கேரட் அரைச்சி அது அரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிச்ச தண்ணி ஊற்றி இதே மாதிரி எடுத்துருக்கு. அப்போ வந்து கேரட் இருக்கிற ஃபுல்லாக ஜூஸு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் எலும்பிச்சம்பழத்தோட ஜூஸும் நான் இதுக்குள்ளே ஜூஸ் பண்ணி ஊற்றிருக்கு. அது வந்து அப்ராக்சிமேட் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கம்மியாக கூடி சேர்த்துடலாம். இனிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. நீங்கள் இதை தேன் ஊற்றி குடிச்சிக்கலாம், இல்லை இருந்தால் சர்க்கரை இல்லாமையும் குடிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பேசில் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. லைட்டாக ஒரு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயோட பாதி சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கு. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது ரொம்ப காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இருந்தால் அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளிப்பு, இனிப்பு, லைட்டாக காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு வெரைட்டி ட்ரிங்கு தான் இது. இதில் ஏலக்காயோட மனம் எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.